விஜய் அவர்கள் தமிழர்கள் தமிழர்களின் உரிமைகள் வளங்கள் என்ற வார்த்தை ஒன்னாவது தன்னுடைய மேடையில பேசியிருக்கிறாரா? இங்க எல்லாரும் ஒண்ணு நினைக்கிறேன்னா நீ கட்சி எடுத்துட்டு போயிட்டு ஆந்திராவில் ஆரம்பிக்க வேண்டியதனடா அப்படின்னு கேள்வி எழுப்பி இருக்கிறாரு சீமான் அவர்கள். அதற்கு ப்ளூ சட்டை மாறன் அவர்கள், இலங்கை தமிழர்களுடைய நலனுக்காக தான் நான் நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சேன்னு சொன்னீங்களே, அப்படின்னா நீங்க எடுத்துட்டு போயிட்டு இலங்கையில் ஆரம்பிக்க வேண்டியதானே? அதுவும் இல்லாமல் விஜய் வாடா போடா என்ற ஒருமையில பேசியுள்ளார். நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு வீட்டு வாசல எவன்டா நீ வாட்ச்மேன் கூட நிக்கலடா. தமிழர் பண்பாடு கலாச்சாரம்னு தொண்டக்கிழிய பேசிவிட்டு விஜயை பார்த்து ஒருமையில் பேசுவது ஈனச் செயல். அரசியல் தலைவராக மட்டுமல்ல தொண்டனாக கூட இருக்க உங்களுக்கு தகுதி கிடையாது. விஜயை சீமான் எவ்வளவுதான் திட்டினாலும் அந்த இடத்துல இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே கிடையாது. இந்த சாக்கடையில் கால் வைக்காமல் தொடர்ந்து சீமானின் திட்டமிட்ட வெறி பேச்சை விஜய் அவர்கள் கண்டுகொள்ளவே கூடாது. 15 வருடமாக கட்சியை நடத்தி வரும் 60 வயசு பெருசு தன்னை விட வயதில் குறைவாக இருப்பவரையும் புதியதாக கட்சி ஆரம்பித்தவரையும் பார்த்து எப்படி வெறியாகுது பாத்தீங்களா? தமிழக அரசியலில் இருந்து முற்றிலும் அகற்றப்பட வேண்டிய அதிதீய சக்தி இந்த பச்சோந்தின்னு சீமான் அவர்களை ரிவ்யூ செஞ்சிருக்கிறாரு ப்ளூ சட்டை மாறன். இவ்வளவு காலம் படத்தை மட்டும் விமர்சனம் செஞ்ச ப்ளூ சட்டை மாறன் தற்பொழுது சீமான் அவர்களை விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. இந்த விமர்சனம் சரியா தவறான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.